இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மேயோ. ஸோ இப்போ அங்கே போயிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆக்சுவலி பயமா இல்லையா? அப்போது எடுத்தவொடனே ஒரு பயம் வந்துருக்குமே, ஐயோ என்னடா நம்மளை அடிச்சிருவானுங்களா இது பண்ணாங்க. நைட்டானா போதும் அப்பப்போ என்கிட்ட பூமர் நிறைய போடுவேன். உங்களுக்கு கூட்டு காஞ்சி பேச பூமர் நான் சொல்கிறேன். ஹியர்ஃபோன் ஷேப் நான் பார்த்தீங்கன்னா வந்து KFCயில் வந்து புதுசாக பெரிய பெரிய சிக்கன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். நிறைய பெரிய பெரிய சிக்கன் முன்னாடி இருக்கும், பட் இது சாப்பிட்றதுக்கான ஆள் இங்கே இருக்காங்க. அந்த ஆளுங்களாம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க யாருன்னா வந்து உக்ரைன் வார் இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு தெரியுமா? அப்போ அங்கே படிச்சுட்டு இருந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் படித்த பசங்க இருக்காங்க தெரியுமா? அவங்க கிட்டக்க ஒரு 3 பேர்கிட்ட நம்ம வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அவங்க நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க, நம்ம பேச போகிறோம். ஆல்ரெடி நம்ம மெடிஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற இந்த ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்ட் வந்து வீடியோ பண்ணியிருக்கோம் முன்னாடி. அப்போ நான் KFC தான் சாப்பிட்டுருந்தேன். இப்போ வந்து டேஸ்ட் திஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா அவங்களை கூப்பிட்டு நம்ம அவங்க கூட பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நான் KFC சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கிரேவ் KFC நவ். ஆல்ரெடி ரொம்ப கிரேவிங்கில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு KFCயை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 40 கால் இருக்குதுங்க. 40 காலில் நான் ஒரு கால் எடுத்து சாப்பிட போகிறேன். சின்ன காலாக எடுக்கிறேன், பிகாஸ் சின்ன கால் ஆல்வேஸ் நல்லாயிருக்கும். சியர்ஸ். ஆஹா ஆஹா. எனக்கு யூஸ்வலாக வந்து KFC சிக்கன் அப்படியே அதோட அந்த கிளாசிக் டேஸ்ட், அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பெரிய பெரிய மசாலா வந்து தூவிருக்காங்க. அது தவிர அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரிப்பரேஷன்லாம் இதில் எதுவுமே கிடையாது. சேம் சிக்கன் நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது அதே அந்த கிரன்ச்சி சிக்கன். அண்ட் அதில் வந்து மேலே வந்து அந்த பெரிய பெரிய போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில ஷார்ப்பான ஒரு புளிப்போட இருக்கிற காரம், ஃப்ளேவர்ஃபுல் இதெல்லாம் இருக்கிற டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வா, ஃபேண்டாஸ்டிக். ஏன்னா இந்த சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் பாப்கார்ன் சிக்கன் இருக்குது தெரியுமா? அதுலேயும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மசாலா போட்டிருப்பாங்க, பட் எனக்கு அது அந்த அளவுக்கு பிடிக்காது. சில பேருக்கு பாப்கார்ன் சிக்கன் ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் தட். பட் இது எனக்கு பிடிச்சிருக்கு. KFC இருக்க பாப்கார்ன் சிக்கன் யாரெல்லாம் பிடிக்காது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் இஸ் குட் மேன். ஸோ கைஸ், இப்போ இது கூட 2 சாஸ் கொடுத்துருக்காங்க. 2 சாஸ் இந்த சென்ஸ் அவங்க கெச்சப் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ஸ்பைசி மேயோ, அதாவது சிக்னேச்சர் சாஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த ஸ்பைசி மேயோன்னு போட்டிருக்கு. அதில் ஆல்சோ வந்து ஒரு வெஜ் மைனஸ்ன்னு போட்டிருக்கு, வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ I'm ட்ரை இட் போத். நான் உங்களுக்கு இது 2 ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு சாஸும் வாங்கியிருக்கோம், சிக்னேச்சர் சாஸ் நாஷ்வில் ஹாட் பெப்பர். ஸோ இதுவும் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ லெட்ஸ் get one குட்டி பீஸ் preferably. அண்ட் இது எப்படி இதில் பாருங்க. ட்ரை. எனக்கு மைனஸ் விட்டு சாப்பிட்றதே பிடிக்காது, பட் ஸ்டில் உங்களுக்காக. மைனஸ் மாதிரி இருக்குது. எனக்கு மைனஸ் பிடிக்காதுங்க. எனக்கு பிடிக்கும், சில டைம் பிடிக்கும், எப்போயாவது சில டைம் பிடிக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைசி மேயோ. ஜிங்கரில் வைப்பாங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி சாஸில். நல்லாயிருக்கும். நாட் ஸ்பைசி பட் இட் ஹாஸ் ஃப்ளேவர். அப்புறம் மைனஸும் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் மைனஸ் ஃப்ளேவர் இருக்குது அதில். இது தனியாக வாங்குறதா இருந்துச்சா? இது வந்து நாஷ்வில் ஹாட் பெப்பர் சாஸ். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்க கெச்சப் மாதிரி இருக்குதுல்ல, ஆனால் இது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see how hot this is. It's good. Yes. நல்லா தாங்க இருக்கு. காரம் இருக்குது. நான் ஏன்னா இல்லைன்னு நினச்சேன். காரம் இருக்குது, பட் நாட் டூ மச் காரம். யூஸ்வலாக நாஷ்வில் அந்த சாஸ்னால் ரொம்ப காரமாக இருக்கும். அந்த மாதிரி காரம் இல்லை. நாட் ஓன்லி காரம், ஆல்சோ ஒரு ஃப்ளேவர்ஸும் இருக்குது அதில். இட் ஹேஸ் தட் டேங்கினஸ். சுகர்லாம் நிறையா தெரியுது இதில். உங்களுக்கு தொட்டு சாப்பிட்றது ஜாலியாக இருக்கும், பட் ஐ ப்ரிஃபர் திஸ் சிக்கன் அப்படியே. அண்ட் இது தொட்டு சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம். இது இப்போ நான் சாப்பிட்ட 3லே இது நல்லா இருக்குது. இட் ஹேஸ் த ஸ்வீட்னஸ், டேங்கினஸ் அண்ட் காரம் எல்லாமே கலந்து. அண்ட் இட்ஸ் நாட் டூ திக் ஆஸ் வெல். அப்படியே ரன்னியாக தான் இருக்குது. குட். ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் மட்டும் இல்லை, அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கிட்டக்க நம்ம அந்த உக்ரைனில் அந்த வார் இருந்துச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்டக்க என்ன அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஸோ கேஸ் இப்போ நம்ம KFC சாப்பிட்டாச்சு. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கவங்க எல்லாருமே சாப்பிட்டாச்சுல. ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நான் மட்டும் சாப்பிட நினச்சிப்பாங்க எல்லாரும். தம்ஸ் அப் ஓகே. சரியா, இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் சக்தி இருக்காங்க. அவங்க தான் வந்து மெடிஃபீல்ட். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில். ஸோ அவங்க மூலியமாக லாஸ்ட் டைம் உக்ரைன் போயிருந்தீங்க நீங்கள், கரெக்டுங்களா? இஃப் ஐம் நாட் ராங். ஸோ உங்கள் பேர் மூலம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் என்ன? ரிதீஷ் ஃப்ரம் ஈரோடு. அண்ட் நீங்கள் ப்ரோ?
என் பேர் தனுஷ், நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என் பேர் ஸ்ரீநிதி, நான் ஃப்ரம் திருச்சி. ஸோ 3 பேரும் இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்காங்கன்னா இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட ஷேர் பண்ண போகிறாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். நீங்கள் லாஸ்ட் இயர் தானே போனீங்க உக்ரைனுக்கு? என்ன படிக்க போனீங்க? மெடிசன் படிக்க போனோம். ஓகே. மெடிஃபீல்ட் மூலியமாக போனோம். ரொம்ப பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் வார்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. ஓகே. ஸோ இப்போ அங்கே போயிட்டு தான் இந்த மாதிரி ஒரு வார் சுச்சுவேஷன் வந்துச்சு. ஆக்சுவலி பயமா இல்லையா? அப்போது எடுத்தவொடனே ஒரு பயம் வந்துருக்குமே, ஐயோ என்னடா நம்மளை அடிச்சிருவானுங்களா? தனியாக இருந்தால் பயமாக இருந்திருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட்டாக இருந்தாங்க. அப்புறம் அண்ணா வந்துட்டாங்க அதே டைமில். அப்படிங்களா? வார் டைமில் வந்துட்டு அண்ணா வந்துட்டாங்க. அதனால இன்னும் ஈஸியாக இருந்தது. அந்த லைக் அங்கே என்னென்னு நம்மளுக்கு தெரியாத சூழ்நிலை. அவங்க முதலே அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. அதை டேக்கிள் பண்ணி ஈஸியாக வெளியே வர்றதுக்கு உங்களுக்கு. ஸோ இது நடந்து எத்தனை நாள் நீங்கள் வெளியே வந்தீங்க? நீங்கள் வார் பார்த்தீங்கன்னா February 24 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 24, 26 அன்றைக்கே நாங்கள் பிளான் போட்டோம், எப்படியாச்சும் இங்கே கீவை விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா கீவில் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. எப்படியா கீவை விட்டு அந்த வெஸ்ட் சைடு போயிடணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனோம். எங்கள் ஹாஸ்டல் பக்கத்துலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் இன்கொயரி பண்ணிட்டு இருந்தோம். ஆல் ஓவர் தி கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க நிறைய பேர். அங்கே வந்து ஃப்ளீ ஆகி வெளியே போகிறாங்க. என்னடா இது இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது, எப்படா இவங்க வெளியே போகிறாங்கன்னு பார்க்கும்போது தான் வந்து இதெல்லாம் வந்து எவாக்குவேஷன் ட்ரெயின்ஸு, இதுக்கெல்லாம் டிக்கெட்ஸ் கிடையாது, ஃப்ரீ டிக்கெட்ஸ், யார் வேணால் ஏறிக்கலான்னும் போது எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, அப்போ நாங்கள் பிளான் போட்டோம் எப்படியாச்சும் நம்ம போயிடணும்னு. அடுத்த நாள் வந்தோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கக்கிட்ட காசு கொடுத்து அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் வாங்கி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பிரவீனா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் கொஞ்சம் பேர் இருந்தோம். உள்ளே போயிட்டு 20 ஸ்டூடெண்ட்ஸ் போனோம் ப்ரோ. பிரவீனா மெடிஃபீல்ட் மூலியமாக போனது 20 ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் அங்கே போய் அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் லைக் அவங்களுக்கு வந்து தேவர் லெஃப்ட் அவுட். அவங்க யாருமே அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறக்கோ ஒருத்தவங்க கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறக்கோ, ஏன்னா போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் தான் ஆகுது. அவங்களுக்கும் பழக்கம் ஜாஸ்தியாக கிடையாது. அவங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எங்ககிட்ட கேட்கும்போது இப்படி அண்ணா வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஒட்டுக்கா கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணி நாட் ஒன்லி அஸ் எங்கள் மெடிஃபீல்ட் மூலியமாக போன ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற யார் ஒரு சப்போர்ட் கேட்ட எல்லாத்தையுமே கூட்டிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் ஒட்டுக்கா நாங்கள் வந்து பார்டர் கிராஸ் பண்ணோம். ஆக்சுவலாக எவாக்குவேஷன் ட்ரெயின் வந்து ஃப்ரீ தான் ப்ரோ. ஆனால் அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்ஸ் வந்து விடலை. அவங்க ஆளுங்க மட்டும் முதல்ல ஏற்றிட்டு இருந்தாங்க. உக்ரைனியன்ஸ் மட்டும் போகின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க இது பண்ணுவாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து அங்கே வந்து ட்ரெயின்ஸ் அங்கே இருக்க ட்ரெயின்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டாங்க. யார் எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படின்னு ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. ஆனால் அங்கே இருக்க லோக்கல்ஸ் யாரும் ஃபாரின் பீப்புள்ஸும் உள்ள விடல. உக்ரைனியன்ஸ் யாரும் பெருசாக வந்து விடல. நம்ம அவங்களுக்கு தெரியாமல் ட்ரெயினுக்குள்ள ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணி, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கம்பார்ட்மெண்ட் அப்படியே ஃபுல்லாக புக் பண்ணிட்டோம். காசு கொடுத்து வாங்கி அப்புறம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டோம். ஹங்கேரிக்கு வந்துட்டோம். ஆமாம், அங்கேருந்து ஹங்கேரிக்கு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சு எனக்கு அந்த வரும்போது? பயமா இருந்துச்சு அவங்களுக்கு? அடிச்சிருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இருந்த தைரியமே பாதி எங்களுக்கு ஆக்சுவலி. அப்படிங்களா? உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் நாள் நாங்கள் இவங்க லைக் ஆக்சுவலாக பிரவீனாவும் தனுஷும் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஷனாக போய் பாட்டு வந்தாங்க. ஆமாம், நான் பசங்கள்லாம் கொஞ்சம் மைண்ட் வரல. வெளியே ஃபுல்லாக வார் நடக்குது எல்லாம் வந்து, ஏன்னா நியூஸ்லேயே சொல்லி வார்னா என்ன நடந்துச்சு? அப்படிங்க ஷெல்லிங் நடந்துகிட்டே இருக்கும், ஷூட்டிங். நாங்கள் வந்து கீவில் இருந்தோம். பட் நியூஸ் பார்த்து பசங்களாம் பேனிக் ஆகிட்டு இருந்தாங்க. இவங்க யாரும் உக்ரைனியன் நியூஸ் பார்க்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் பார்க்கறது நம்ம ஊரோட நியூஸ் பார்ப்பாங்க மேக்ஸிமம். நம்ம ஊரோட நியூஸ் பார்த்து இவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் வார் வந்து ஃபுல்லாக அப்போ வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் ஈஸ்ட்டில் இருந்துருந்தது. அதாவது ரைட் சைட் ஆஃப் உக்ரைனில் நடந்துட்டு ரஷ்யா பக்கத்தில் தான் நடந்துட்டு. நாங்கள் கீவில் இருந்தோம். பசங்க வாங்கடா போய் பார்த்துட்டு வரலாம், விசாரிச்சுட்டு வரலாம்னு கூப்பிட்டு யாரும் வரல. அப்புறம் அவன் ஒருத்தர் தான் இந்த வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்தோம். எல்லாம் ஏறி போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் கீவில் இருக்க பசங்களாம் பங்கரில் போய் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் வெளியே போகிறாங்க. வெளியே என்ன நடக்குதுன்னு உள்ளே இருக்கவங்க யாருக்குமே தெரியல. ஸோ அப்புறம் அப்புறம் அங்கே இருக்க லோக்கல்ஸே சொன்னாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே என்னோட ஆஃபீஸ் மேட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம ப்ராசஸ்லாம் பண்ணுறவங்க. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் ஹங்கேரி வந்துட்டு அங்கேருந்து இந்தியன் எம்பசி மூலமா எவாக்குவேஷன் ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அப்படியே அங்கே ஹங்கேரியில் ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணோம். அங்கே அவங்க டார்மெண்ட்ரி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஹங்கேரி ஃப்ளைட்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளைட்ஸ். அவங்க அது வந்து உக்ரைனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லை, நான் பார்த்த ஸ்டூடெண்ட்டே வர மாட்டேன் இல்லையா. அது வந்து இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீ. இந்தியாவே ஆமாம், உக்ரைனில் என்ட்ரி வச்சுருந்தாங்கன்னா போதும், எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக வந்து ஃபுட்டு அகாமடேஷன் எல்லாமே ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் நல்லா ஸ்டார் ஹோட்டல் நல்ல டார்மெண்ட்ரி அதனால அப்படியே ஃபியூ பீப்புள் வந்து டார்மெண்ட்ரியில் இருந்தாங்க. சில பேருக்கு வந்து கடைசியில் ஸ்லாட்ஸ் புக் ஆகி ரூம்ஸ் இல்லாதங்காட்டி 5 ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் அங்கே ஹங்கேரியில். அங்கே ஹங்கேரியில் இருக்க இந்தியன்ஸு அவங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் நல்லா ஹெல்ப் பண்ணி அவங்களே ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கள் தனியாகவே அந்த டிக்கெட்லாம் புக் பண்ணோம்னா 1 லட்ச ரூபா பக்கத்தில் வரும். அது இவ்வளோ ரேட்டாக வரும். அங்கேருந்து சென்னை வந்து எனக்கு கோயம்புத்தூர், இவருக்குலாம் சென்னை வந்துட்டாரு. ஓகே,
இவர் அங்கேருந்து ஈரோடு வரைக்குமே இவருக்கு எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அப்படியா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க வீட்டு வரைக்கும் போய் சேர்ற வரைக்குமே கவர்மெண்ட்லேருந்து ப்ரீயாக கால் பண்ணிட்டே இருந்தாங்க, வந்துட்டாங்களா, எப்போ வருவாங்க, லைக் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு கால் வந்தது, அந்த ஹெல்ப்லாம் பண்ணாங்க. ஆனால் சிட்டிக்குள்ளே வந்து அவங்களால உள்ளே வந்து எவாக்குவேட் பண்ண முடியாது. நம்ம தான் பார்டர்ஸ்குள்ளே போய்க்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ அது நீ போயிட்டு கூப்பிட்டு வந்தது தான் வந்து இதுவாக இருந்தது. அங்கே தான் ப்ரோ இருந்தேன் போயிட்டு. ஓகே. அந்த டாக்குமெண்டேஷன் வரப்போ ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு டைமுக்கு வருவாங்க. அங்கே யூனிவர்சிட்டி செப்டம்பரில் ஆரம்பிச்சிடும். இவங்க போகிறக்கே வந்து ஒரு 20-30 days லேட் ஆகிடும். செப்டம்பர் எண்டில் தான் போவாங்க. ஸோ அங்கே போய் டாக்குமெண்டேஷன் வரப்போக்கே நான் 2.5 மாதம் அங்கே தான் இருந்தேன். போய் அப்புறம் கரெக்டாக நான் வெளியே போகலான்னு தான் இருந்தேன். கரெக்டாக வரவும் அப்படியே கூப்பிட்டுருவேன். சூப்பர். ஸோ இப்போ வந்து நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க, வந்துட்டு இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாட்ஸ் தி நெக்ஸ்ட் பிளான் ஃபார் யூ? நாங்கள் ஆக்சுவலி வந்து இப்போது அர்மீனியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலான்ட்டு இருக்கோம். லைக் செகண்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கோம். அர்மேனியா. லைக் அர்மேனியா பக்கத்தில் இருக்குயா? அர்மேனியா வந்து ஜார்ஜியா பக்கத்தில். ஜார்ஜியா கீழே டர்க்கி, நியர்பை டர்க்கி. ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் இப்போ வந்து இவங்க போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அங்கே ஆக்சுவலாக அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ரஷ்யா பார்டர் ஒரு சிலர் வந்து ரஷ்யாவுக்குள்ளே போகணும்னு கேட்பாங்க. இன்னொரு சிலர் வந்து ரஷ்யா மேலே வெறுப்பையி ரஷ்யா பார்டரும் வேண்டாம் ரஷ்யாவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்னைக்கு யுக்ரைன்ல ப்ராப்ளம் அந்த மாதிரி மறுபடியும் அது சரௌண்டிங் பார்டர் கண்ட்ரீஸ் வந்துச்சுன்னா ப்ராப்ளம். அவங்க என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா 6 year கோர்ஸ். நான் இன்னைக்கு நல்லா இருக்கு, ஓகே ஜார்ஜியா இன்னைக்கு பையன் நாளைக்கு ஓகே தான். 6 yearsல ஏதாச்சும் ஜார்ஜியாக்குள்ள வந்துச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்கும்போது நாங்கள் எங்களால் வந்து புஷ் பண்ண முடியாது, கண்டிப்பாக போங்க அப்படின்னு புஷ் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இந்த தடவை அர்மேனியா வந்து சூஸ் பண்ணி நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ தட் அர்மேனியா வந்து ஒரு கிரீஸ் மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரி தான். கிரீஸில் இருக்க மெயின் சிட்டி மாதிரியே இங்கே வந்து எரேவான்ங்கிற ஒரு ஸ்டேட், இதுதான் கேபிட்டல் ஸ்டேட்டு அர்மேனியாவோட. ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே தான் ஃபர்ஸ்ட் சர்ச் எல்லாம் பில்ட் பண்ணது. நல்ல கத்தோலிக் கண்ட்ரி மாதிரி, அது நல்ல ஒரு ஹிஸ்டாரிக் கண்ட்ரி மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் கண்ட்ரி. அதனால தான் நாங்கள் ஸோ நெக்ஸ்ட் இப்போ அர்மேனியா போகிறீங்களா? லைக் இந்த மந்தோட எண்டில் கிளம்பலாம் அந்த மாதிரி ஐடியா ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். ஓ அப்படியா? அவ்வளோதான். ஏன்னா இப்போ ரிசல்ட் வந்தோடனையும் மற்ற லைக் நீட் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களும் உள்ளே வந்தாங்கன்னா ஒட்டுக்கா போய்க்கலாம் அப்படிங்கிற. ஓ சரி சரி சரி. ரிசல்ட் வேறு வருது. சரி அந்த பசங்களும் வருவாங்க, இவங்களும் அவங்க கூட அப்படியே போட்டு விட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல நல்லா இருக்கும். இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ அந்த 1 year வந்து இப்போ இங்கே உக்ரைனில் படித்தாங்களா, அது வந்து இங்கே செகண்ட் இயர் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது ஃபர்ஸ்ட் இயர் ஒன்றும் இல்லை, படித்த கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருவாங்க. இவங்க வந்து இது படிச்சிருக்காங்கன்னு கொடுத்துருவாங்க. படிக்காத கிரெடிட்ஸ் வந்து இவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணி செகண்ட் இயர்லேருந்து இவங்க படிச்சுக்குவாங்க. ஃபீஸும் அரௌண்ட் உங்களுக்கு அதே ஃபீஸ் தான், ஒரு 2.83 lakhs அந்த ஃபீஸ் தான். அங்கேயும் உக்ரைன்லேயும் அதே ஃபீஸ் தான் இருக்குது, இங்கேயும் அதே ஃபீஸ் தான். ஹாஸ்டல் வந்து நம்ம ஊர் மாதிரி தான். ஒரு நாளைக்கு 500 ரூபா ஆகும். 500 ரூபா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன். நம்ம ஊரில் என்ன செலவோ அதே செலவு தான் அங்கேயும் வருது. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கூட. ஃபுட்டை பற்றி என்ன இருக்குது கேள்வி இருக்குது. எப்படி இருந்துச்சு உக்ரைன் ஃபுட்டு? நான் வந்து ப்ரோ பட் நான் வந்து லைக் எல்லா ஃபுட்டும் ட்ரை பண்ணல. எனக்கு எது கம்ஃபர்டபுள் வந்து அதை மட்டும் தான் ட்ரை பண்ணேன். அப்படின்னு லைக் நான் பீஃப் அதெல்லாம் சாப்பிடல. ஓகே. எனக்கு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, எனக்கு பழக்கம் இல்லை. எனக்கும் ட்ரை பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் ஒத்துக்கல, சரௌண்டிங் ஒத்துக்கல, அதனால சாப்பிடல. மற்றது சிக்கன் வெரைட்டிஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. லைக் இது தனி ஒரு புதுசாக ஒரு அட்வென்ச்சரஸாக இருந்தது. சாப்பிட்றது கூட டேஸ்ட், புது டேஸ்ட்டு, புது ஃப்ளேவர்ஸ் எல்லாமே பரவாயில்ல. ஓப்பன் இது. வாட் அபவுட் யூ? லைக் உங்களுக்கு வேற சில பேர் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் எனக்கு பிடிக்கல ஆகுன்னுவாங்க. அதெல்லாம் சும்மா ஒரு நாள் ஒரு வாரம் தான் இருக்கும். போக போக நீங்கள் அங்கே தான் இருக்க பழகிடும். பழகிடும். அதே ஒரு ஹேபிட் ஆயிரும், ஒரு உங்கள் ரொட்டீன் உள்ள வந்துடும். எல்லாமே நம்ம செட் பண்ணி. என்ன ஃபேவரட் ஒன்று அங்கே சாப்பிட்டதுல? அங்கே டோனர் கபாப்ஸ் நல்லா இருக்கும். அப்படியா? டர்க்கிஷோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஒரு டர்க்கிஷ் ஆள் தான் ஒருத்தர் இருக்காரு அங்கே எங்கள் ஹாஸ்டலுக்கு முன்னாடி சந்திலே. அங்கே நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும், சூப்பர் டேஸ்ட். எனக்கு லைக் எனக்கு அங்கே வந்து ஷவர்மா பிடிச்சிருந்துச்சு இருக்கிறதுல. எல்லாருமே அந்த லைக் அங்கே அது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் மெஸ் அங்கே ப்ரொவைட் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு வேறு அங்கே நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருந்தனால அங்கே சாப்பாடு ஸ்ரீலங்கன் ஒருத்தர் மெஸ் வச்சிருந்தாரு. ஸோ அதனால பரோட்டா, சிக்கன் கறி அந்த மாதிரி நிறைய இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வந்து நான் உங்ககிட்ட பேசும்போது வந்து எல்லாமே வந்துட்டு எப்படின்னா இங்கேருந்து நான் கூட்டு போவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே சொன்னீங்க. இப்போ அதே விஷயத்தை வந்து நம்ம வந்து பசங்ககிட்ட கேட்கலாம். ஸோ எப்படி இது இங்கேருந்து போனீங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் இந்த உக்ரைனுக்கு how was the process? உங்களுக்கு இங்கேருந்து போனது? நாங்கள் வந்து அங்கே கரெக்டாக போனது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் தான் நாங்கள் போனோம். வெஸ்டர்ன் கல்ச்சர்னாலே அந்த கிறிஸ்மஸ், நியூ இயராக இருக்கட்டும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து இங்கே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடணும். லைக் அந்த ஜர்க்கினாக இருக்கட்டும், சாக்ஸாக இருக்கட்டும். அந்த குளிருக்கு ரொம்ப முடியல.
நைட்டில் தான் அங்கே என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டில் நாங்கள் வெளியே போகிறோம், எல்லாருக்கும் உடம்பு நடக்குது, இல்லை ப்ரோ வாங்க ஆமாம் அங்கே வின்டர் வேறு. சரி அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அங்கே சைனா டவுன் ஒரு இடம் இருக்கும், அங்கே போய் எல்லாருக்கும் ஷாப்பிங்லாம் பண்ணோம். ஷாப்பிங் பண்ணிட்டு கரெக்டாக நியூ இயர் நைட் நாங்கள் போகிறோம். அங்கே போனால் எல்லாம் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒரு சாம்பியன் பாட்டில் வச்சுருந்தாங்க. நாங்கள் வெறும் கை வீசிட்டு போயிட்டுருக்கோம், நம்மளும் ஒரு சாம்பியன் பாட்டில் வாங்கணும்னு சொல்லிட்டு பிரவீன் அண்ணா நாங்கள் எல்லாம் சேர்ந்து போனோம். அப்படியே அங்கே அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். அங்கே இருந்து நைட்டில் வெளியே சுற்றுறதா இருக்கட்டும், ரேண்டமாக ஒரு பீப்புளை மீட் பண்ணி ஒரு வைப் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய நல்லா இருந்துச்சு. ஏன்னா நைட்டில் நிறைய பேர் வருவாங்க, அந்த ஃப்ரெண்ட்லினஸோட நல்லா இருந்துச்சு. அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் ஒரு புது கல்ச்சரை பார்க்க. இங்கே பண்ண முடியாதது இங்கே எதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாதோ ஒரு அப்ராட் போனால் என்னென்ன பண்ணணுமோ அந்த இது எல்லாமே போன ஒரு 2 மாதத்துலேயே அண்ணா அது சொல்லியும் கொடுத்துட்டாங்க, அதை என்ஜாய் பண்ணவும் வச்சுட்டாங்க. ஓகே ஒரு 3 மாதம் நாங்கள் போயிட்டு வந்தது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு நாங்கள் என்னென்ன கற்றுக்கணும் என்னென்ன என்ஜாய் பண்ணுவோம் அதெல்லாம் அந்த ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்தோம். அது மெயினாக வந்து தான் நீங்கள் போயிட்டு வந்து அக்கஷ்டமாகிறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நான் ஃபாரின் கண்ட்ரி டைமே பயமாக இல்லாமல் இருக்கிறதுக்காக ஸோ அதை ஈஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக. நான் ஃபஸ்ட் இயர் நான் அங்கே பேச்சுலர் படிக்க போகும்போது ஃபஸ்ட் இயர் போகும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்போது எனக்கு ஒரு சீனியர் இருந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு, நான் டாமில் இருந்தேன், தனியாக தான் இருந்தேன். ஏன்னா நீ தனியாக இருக்க வாடா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாம் இன்ட்ரோலாம் கொடுத்தாரு. அவங்க கூட பேசவும், அவங்க வந்து அந்த ஊரில் என்ன நடக்குது, அவங்க கிளாஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் சீனியர் பேசிக்கிறத வச்சு நம்ம ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு அங்கே தனியாக ஃபஸ்ட் வருஷம் போகும்போதே ஒரு பயம் இருக்கும். வீட்டு விட்டு வெளியே போனாலே பேரண்ட்ஸ் என்ன சொல்லி வளர்த்திருப்பாங்க, வெளியே போனால் பத்திரமா இருக்கணும், யாரும் வந்து ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, சேஃப்டி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ரொம்ப கான்ஷியஸாகவே இருப்போம், எல்லா தடவையும் ஒரு இரிட்டேஷனோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே போனால் பசங்களாம் அவங்க பேசுகிறது பார்த்துட்டு அவங்க வந்து நமக்கு அந்த தைரியம் கொடுப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க எப்படி போனாங்க வந்தாங்கங்கிற தைரியம்லாம் கொடுப்பாங்க. ஸோ நான் அதே எனக்கு கிடச்சதை வந்து என் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் அங்கே போனவுடனே அங்கே ஹாஸ்டலில் தான் பசங்களுக்கு லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணது. ஆனால் அந்த 20 பசங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளாட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போய் அங்கே சீனியர்ஸு எல்லாம் வருவாங்க. சண்டே ஆனால் எல்லோரும் சேர்ந்து பிரியாணிலாம் சமைப்போம். ஸோ ஆமாம் பசங்களாம் சேர்ந்து பிரியாணிலாம் சமைப்போம். இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுவாங்க. எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணுவோம். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். டிவி பார்க்குறவங்க டிவி பார்ப்பாங்க. பிஎஸ்லாம் வாங்கி போட்டுருவோம். ஸோ அவங்க கேம்ஸ்லாம் விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். நமக்கு இங்கே ஏதாச்சுன்னா வர்றக்கு கூட்டம் இருக்குது, நமக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குறதுக்காக என் ஃப்ரெண்ட்ஸு அதெல்லாம் இது ஒரு கன்சல்டன்ட்டானு கிடையாது. நான் படிச்சுட்டு இருக்க காலேஜில் எந்த ஜூனியர் இருந்தாலும் நான் அதை பண்ணுவேன். ஸோ நம்ம அப்போது வந்து ஒரு காசு வாங்கி பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது எந்த அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதோட நான் அந்த ஒரு கான்சியஸ்னஸில் தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணுறது. ரொம்ப நேரமாக வந்து அங்கே போயிட்டு ஜாலியாக இருந்ததே பேசிக்கிட்டு இருந்ததுனால படிப்பை பற்றி கொஞ்சம் அங்கே என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டடீஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் காலேஜ் இருக்கும். கம்பல்சரி சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுருவாங்க. ஸோ இந்த மண்டே டு ஃப்ரைடே எப்படி போகும்னா ரொம்ப டைட்டாக போகும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும். ஏன்னா காலையில் 8:20க்குலாம் அங்கே கிளாஸ் ஆரம்பிச்சிடும். பட் அந்த பணியில் எழுந்துக்கிறதும் கஷ்டம், ட்ராவல் பண்ணுறதும் கஷ்டம். அதுவே ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். பட் நீங்கள் பழகிட்டிங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகிடும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 to 6 hours கிளாஸ் இருக்கும். அதில் ஒரு 2 to 3 hours ப்ராக்டிக்கல் செஷன்ஸே இருக்கும். மெயினாக ஃபஸ்ட் இயரில் நாங்கள் இருக்கும்போது அனாட்டமி தான் எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் போன்ஸ் வச்சு தான் சொல்லி தருவாங்க. அது நல்லா போச்சு. மற்றபடி நான் என்ன பண்ணேன்னா நாங்கள் ஜிம்மும் ஒன்று ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ என் டே எப்படி போவோம்னா காலையில் எழுந்துப்பேன், காலேஜ் போவேன். அப்படி காலேஜ்லேருந்து கொஞ்சம் பிரேக் டைம்ஸ் இருக்கும். காலேஜுக்கு எதிர்க்கவே ஒரு லைப்ரரி இருக்கும், ப்ரைவேட் லைப்ரரி. அங்கே என் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். மறுபடியும் காலேஜ் வருவேன். ஸோ ஈவினிங் லாஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சோடனே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜிம் போயிடுவேன். ஜிம் போய் அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு அங்கேயே குளிச்சிடுவேன். அங்கே வந்து நம்மளுக்கு லாக்கர் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும். அங்கே குளிச்சுட்டு கரெக்டாக நான் தூங்கும் போது மட்டும் தான் நான் ஹாஸ்டலே போவேன். மற்றபடி என் டே காலையில் வெளியே வந்துட்டேன்னா லாஸ்ட்டாக தூங்கும் போது மட்டும் தான் ஹாஸ்டல் போவேன், மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே ஒரு டிசிப்ளின் இருக்கும், படிப்போம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் ஆனால் இந்த சாட்டர்டே சண்டே வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஒரு ரூமில் லைட் போட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு சமைச்சிட்டு அப்படியே போயிடும். நீங்களும் சமைச்சிப்பீங்க, சமைச்சலாம் கூட சாப்பிட்டு. அங்கே வந்து ஹாஸ்டலில் கேஸ் வந்து 24/7 ஃப்ரீ தான். நம்ம நாங்களே சமைச்சு போனால் நாங்கள் சமைக்க மாட்டோம். வந்த பாதி நாள் ஆனால் தான் சமைச்சு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து இப்போ அந்த காய்கறி வெட்டுறது, அப்புறம் இது லைக் வெசல்ஸ் வாஷ் பண்ணி கொடுக்குறது, அப்படி தான் அந்த மாதிரி சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு குக்கிங் ஆனால் பார்த்துக்கோங்க. சும்மா சொல்லிடக்கூடாது, நாங்கள் தான் சமைச்சு சொல்லிக் கொடுத்தாங்க. கொஞ்சம் நாங்களும் சமைச்சோம். நல்லா இருந்தது. லைக் ஒரு மாதிரி என்கேஜாகவே போச்சு அங்கே இருக்கும்போது லைஃப். இப்போ வந்துட்டு என்னதான் ஆன்லைன் கிளாஸில் உட்காந்தாலும் இப்போ அந்த ஒரு என்கேஜாக போன லைஃப் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம். திரும்ப இப்போ இந்த மந்த் லாஸ்ட்டில் கிளம்புனா நல்லா ஜாலி, எப்படா கிளம்புவோன்னு இருக்கு. ஓகே, ஸோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க திருப்பி படிக்கிறதுக்கு. அங்கே போனோடனே பசங்களுக்கு வந்து இதாகிடுவாங்க,
அவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவ்வளோ லட்சக்கணக்கில் கொடுத்து பசங்களை அனுப்புகிறோம், அவ்வளோ தூரம் அனுப்புகிறோம், வீட்டிலேருந்து சொந்தக்காரங்க எல்லாம் தெரியாத சொந்தக்காரங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, படிப்பா, அது பண்ணுப்பா, இது பண்ணுப்பா அப்படின்வாங்க. ஆனால் இவங்க படிக்கிறது 6 வருஷ கோர்ஸ். இங்கே எப்படி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க பேசிக்லேருந்து நடத்துவாங்க. டெய்லி என்ன ப்ரோ பண்ண போகிறாங்க, கிளாஸ் நடத்துவாங்க, நடத்தாத லிசன் பண்ணுறோம், அடுத்த நாள் போய் எக்ஸாம் எழுதுவோம், டெஸ்ட். லைக் எல்லோரும் ஸ்கூலில் என்ன பண்ணமோ அதுதான் திருப்பி அங்கே போய் பண்ண போகிறாங்க பசங்க. ஆனால் இவங்க ஏதோ மார்ஸுக்கு போன மாதிரி, இவங்க எல்லாம் ஆஸ்ட்ரோநாட்ஸ் மாதிரி வீட்டிலேருந்து டெய்லியும் ஃபோன் பண்ணி பண்ணுற ப்ரெஷரில் பசங்களாம் மாறிடுவாங்க. அவங்களும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. யூனிவர்சிட்டி போக மாட்டாங்க. போன புதுசுலேயே வந்து அந்த டச் விட்டானுங்கன்னா அது போயிடும். அதனால நாங்கள் வந்து முதல் மாதமே வந்து போயிட்டு அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் கொடுத்துருவோம். இப்போ தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து என்ன நினச்சாரு, யூனிவர்சிட்டி லைப்ரரி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், புக்ஸ் எல்லாம் வந்து அந்த ஊரோட உக்ரைனியனில் இருந்தது. இவருக்கு வந்து ப்ரைவேட் லைப்ரரி நான் பார்த்து கொடுத்தேன். அதில் வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருந்தது புக்ஸ் எல்லாம். அது அவருக்கு பிடிச்சிருந்தது. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ஹாபிக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ஜிம் போனார். இன்னொரு பையன் வந்து மியூசிக் கற்றுக்க போனேன். அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அது மாதிரி நான் ரொட்டீன் அவங்களுக்கு போட்டு கொடுத்துருவேன். கிளாஸ் முடிஞ்சோடனே நீ அப்படியே போய்க்கோடா, அந்த பஸ் வரும், அங்கே ஏறி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் அவங்க அப்படியே அவங்க இந்த 5 இயர்ஸ் 6 இயர்ஸுங்கும் போது அதிலே ஃபுல்லாக போய்க்கும். அது அப்படியே ஒரு விஷயம் கற்றுப்பாங்களே அவங்களுக்கு. ஃபஸ்ட் நாங்கள் வந்து என்னோடய வேலையே ஒன்றும் இல்லை. சீட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சீட்டு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே என்ன மெடிக்கல் கன்சல்டன்ஸ்னா அந்த காலேஜில் ஒரு சீட் வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு போன உடனே அந்த டச்செல்லாம் விட்டேன். இங்கே நல்லா படிச்சுட்டு இருந்தேன். நான் ஃபாரின் போன உடனே, நான் பேச்சுலரில் போன உடனே அந்த டச்செல்லாம் விட்டுட்டேன். அப்போ எனக்கு ஒரு சீனியர் எல்லாம் ஹெல்ப் பண்ணார். அந்த சீனியர் இல்லைன்னா நான் வந்து இப்படிலாம் இருந்திருக்க முடியாது. ஸோ இவங்க அந்த மாதிரிலாம் மிஸ் ஆகலாம். அதனால நான் அந்த சீனியராக இருக்கணும்னு நினச்சேன். ஸோ தட் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு 1 மாதத்தில் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய இதே ஏறாது. 1 மாதம் 2 மாதத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கும் ஒரு ட்ரிப் போன மாதிரி இருக்கும், ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். வருஷம் ஃபுல்லாக இங்கே இருந்துட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு போய் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ரொட்டீன் செட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் அடுத்த சீசன். இது கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நீங்கள் போய்ட்டு செட் பண்ணி கொடுத்துட்டு நைஸ். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குது. அதான் பேர் சொல்லும்போது சொன்னேன், டிசிப்ளின்ட்டு வந்து டிசிப்ளினா நாங்கள் வந்து ஒரு விஷயம் காலையிலேருந்து இது பண்ணி, அதாவது டிசிப்ளினாக இருக்கிறது வந்து அதுக்கு மீனிங் வந்து இது கிடையாது. அதாவது நான் வந்து ஒழுக்கமாக இருந்தேன் அப்படின்றது கிடையாது. அது டிசிப்ளின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் அதான் அந்த டைம் கரெக்டாக நான் காலையில் எந்திரிச்சேன்னா வெளியே வருவேன், அதுக்கப்புறமா எனக்கு இந்த டைமில் இது பண்ணுவேன், இந்த டைமில் இது பண்ணுவேன், அதுக்கடுத்து கோ டு மை ஹாஸ்டல் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு அது கேட்குறதுக்கு. எனக்கு வந்து நான் லாஸ்ட் மினிட் டிசிஷன் தான். நான் வந்து எம்பிபிஎஸ் வந்து இங்கே பண்ணலை, நான் அப்ராட் போகிறேன்னு நான் எடுத்த டிசிஷன் வந்து லாஸ்ட் மினிட் தான். ஒரு 10 to 15 டேஸில் என் ப்ராசஸ் முடிச்சு, பேமெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ப்ராசஸ் பண்ணோனையும் அங்கே போகும்போதும் அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு எந்த இடத்துலையுமே நான் ஃபேஸ் ஆகலை. எனக்கு அஃப்கோர்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ரிப், இன்டர்நேஷனல் ஃப்ளை ஆகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். புதுசாக ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் தெரியல, புதுசாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரியும் தெரியல. எல்லா இடத்துலையும் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு வந்து இதர் சக்தி அண்ணா இல்லைனா பிரவீன் அண்ணா யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அதே மாதிரி தான். அது தனியாக இருக்க ஃபீலை எனக்கு எந்த இடத்துலையுமே கொடுக்கல. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இவங்களாகட்டும் என்னை எல்லா இடத்துலையும் கைட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது எனக்கு அந்த வீட்டை மிஸ் பண்ண சுச்சுவேஷனும் எங்கேயும் வரல. நான் ஹாஸ்டலில் படித்த பையன் தான், லைக் 5th ஹாஸ்டலில் படித்தேன்னா. ஆனாலும் இன்னும் அந்த இன்டர்நேஷனல் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பேச முடியாது, பார்க்க முடியாது, வருஷக்கணக்கில் பார்க்க முடியாதுங்கும் போது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த சரௌண்டிங் வந்து எனக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ஃபஸ்ட் இயர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே நீட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு படிச்சுட்டு நம்ம அங்கே போகும்போது திரும்ப அந்த பேர்டன் இல்லாமல் அந்த ஸ்டடீஸும் அந்த கரிக்குலமும் அவ்வளோ ஈஸியாக இருந்தது. நான் லிட்டலாக பயந்துட்டு இருந்தேன் ப்ரோ. ஆனால் மேபி என் அப்பியரன்ஸ் நான் இருக்க இது வச்சுட்டு நான் வந்து பயப்படாதால வெளியே இருக்கவங்களுக்கு தெரியலாம். லிட்டலாக அந்த வார் டைமில் நான் அவ்வளோ பயந்தேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸும் அதே சுச்சுவேஷன்லாம் இருந்தாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க இல்லைன்னா நான் இப்போ இங்கே வந்திருப்பேனா, ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லா திங்ஸுமே எடுத்துகிட்டு போனாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எந்த திங்ஸு எதுவுமே எடுத்துகிட்டு வரல. டாக்குமெண்ட்ஸ் அங்கே விட்டுட்டு வந்தவங்க இருக்காங்க, அத்தனை க்ளோத்ஸ் அங்கே விட்டுட்டு வந்தவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் எம்பசி சொன்னது வந்து ஒரு பேக், ஒன்லி 1 பேக் தான் அலோட் அப்படின்னு. நாங்கள் வந்து வீட்டுக்கு ஆல் திங்ஸ், பெட்டை மட்டும் தான் விட்டுட்டு வந்தோம். பில்லோ இது வரைக்கும் எல்லாத்தையுமே எடுத்து லைட்டாக ஃபீல் தான் ப்ரோ பண்ணுறேன் போய். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கார்டில் போட்டது மொத்தமும் காலியாக தான் ப்ரோ இருந்தது. அதனால லைக் எதுவுமே நான் விஷ் பண்ணல. நான் திங்ஸ் ஆல்மோஸ்ட் எனக்கு வேணாம் அந்த பழசு அப்படின்னு போட்டது மட்டும் தான் நான் போட்டிருந்தேன். அதெல்லாம் அவங்கெல்லாம் நான் டேங்க் பண்ணி ஆகணும் ஆக்சுவலாக. ஏன்னா யாருமே அந்த வார் சுச்சுவேஷன் போது அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் அவன் பயந்து ஓடிட்டு இருப்பான். அந்த இடத்துல நான் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், நான் கூட்டிகிட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் கூட்டிகிட்டு போன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வந்தது பெரிய விஷயம். சூப்பர், அதுக்காக தான் கிரேட், குட் ஒர்க். நீங்கள் 2 பேரும் குட் ஒர்க். ஆக்சுவலி ஓவராலாக வந்து இப்போ நீங்கள் போனீங்கல்ல, அந்த இங்கே படிச்சிருக்கிறதுக்கும் அங்கே உள்ளதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் லைக் என்ன பெட்டராக இருந்துச்சு? அங்கே போனதுலேருந்து எனக்கு எது பெட்டரானா அங்கே ஒன்றே கற்றுக்கிட்டேன். நாங்கள் என்னென்னா செல்ஃப் கண்ட்ரோல். ஏன்னா நம்ம அந்த ஊருக்கு போனப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் இருந்துச்சு. லைக் ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை கேர்ள்ஸோட வெளியே சுற்றுறதா இருக்கட்டும். ஏன்னா கூட பார்க்கறதுக்கு யாரும் இல்லைல்ல, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஆனால் யாரும் கேட்கவும் முடியாது. ஓகே.
ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நம்ம என்ன பர்பஸ்க்கு போகணுமோ அதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி லைக் மற்றவங்கள பார்த்தும் கற்றுக்குறோம். ஏன்னா இவங்க இது பண்ணதுனால தான் இவங்க ஃபெயில் ஆயிருக்காங்க. அந்த நிறைய பார்த்து கற்று அந்த செல்ஃப் கண்ட்ரோலை நான் ரொம்ப நிறைய ஆக்சுவலி இந்த ட்ரக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து வெளி சுற்றுறதா இருக்கட்டும், இல்லை யாருக்கால இதுவாக இருக்கட்டும், இது அங்கே மட்டும் தான் கிடைக்குன்றது இல்லை, இங்கேயுமே கிடைக்கும். பட் அது நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் லைக் வெளிநாட்டில் போனால் அதெல்லாம் கிடைக்கும், இங்கெல்லாம் கிடைக்காது, சென்னையில் கிடைக்காதுன்னு நினச்சிக்காதீங்க, தமிழ்நாட்டில் கிடைக்காதீங்க, எல்லாமே கிடைக்குது தமிழ்நாட்டில். அதனால் வந்து ஆமாம், ஐ மீன் அங்கே என்னன்னா மேபி லைக் பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்கலாம். ஒரு பெரிய மித்து இருக்கு, வெளிநாடு போகிற பசங்கன்னா எல்லா தப்பான பழக்கத்தையும் கற்றுப்பாங்க, எல்லா தப்பான இதையும் பண்ணுவாங்கன்னு நார்மலாகவே இந்த லைக் சதர்ன்ல இருக்க எல்லா ஸ்டேட்லையுமே அந்த ஒரு பிலீஃப் இருக்கு. அங்கே போயிட்டு நல்லா வர பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் 1-2 பேர் தான் நாங்கள் இங்கே இருக்கோம். நானும் என்னையும் பார்த்துக்கோங்க கைஸ். நானும் வந்து யூஎஸ் போயிட்டு தான் வந்தேன். என்னையும் அப்படி தான் பேசுகிறாங்க ஃபஸ்ட்டு. பட் அதெல்லாம் கிடையாது. அங்கே இருக்கிறது நல்லதை மட்டும் எடுத்துக்கணும், நம்ம கெட்டதை எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதனால் வெளிநாடுனா வந்து ட்ரக்ஸு, வெளிநாடுனா வந்து இது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. பட் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் இட்ஸ் கரெக்டான பாயிண்ட். வெரி நைஸ். அதுக்கப்புறம் ஏஜென்சி பற்றி சொல்லணும்னா, நான் நினைக்கும் போது சரி ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுத்து அதோட விட்டுருவாங்க, அதோட நம்மளுக்கும் அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிடும் தான் நான் நினச்சேன். பட் அங்கே போக போக தான் தெரிஞ்சது நம்ம கூடயே ஒருத்தர் வராருன்ட்டு. சரி எனக்கு அப்போ எதுவுமே தெரியல, ஆனால் நாங்கள் போனதுக்கப்புறம் நிறைய சஃபர் பண்ணேன். ஸோ அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அவங்க வந்து இது பண்ணது. நைட் ஆனால் போதும் அப்பப்போ என்கிட்ட பூமர் நிறைய போடுவேன். ஃபாதர் மதர் ரோல் நம்ம இங்கே மிஸ் பண்ண ரோல்லாம் சாமி இப்பதான் திரும்ப மாதிரி இருக்கும். போட்டுட்டே இருப்பாரு பூமர். ஆனால் அந்த பூமர்னால தான் கொஞ்சமாச்சு எனக்கு இம்ப்ரூவ் ஆனது. எல்லாருமே இம்ப்ரூவ் ஆனது. ஏன்னா அந்த ஒரு இடத்துலையும் அதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு கூட காய் பேச பூமர் நான் சொல்கிறேன் இல்லை ப்ரோ, நான் மற்றவங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இப்போ இருக்க கன்சர்ன், இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லணும்னா எல்லாமே அந்த பூமருங்கிற கிரைட்டீரியாவே எடுத்துகிட்டு போகலான்னு வச்சுக்கோங்களேன். சூப்பரா, நல்லா பண்ணுறீங்க. தேவையில்லை ப்ரோ. அம்மா அப்பா இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல எல்லா நேரம் 100% நம்ம கரெக்டாக இருப்போம்ட்டு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நாமளும் வழி தரலாம். அந்த இடத்துல நம்ம கைட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டோ ஒரு அண்ணாவோ அப்படி பண்ணுறீங்க. சரிம்மா, நீ சொல்லிடுமா. இங்கேருந்து அங்கே கம்பேர் பண்ணும்போது எனக்கு லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாறிச்சு. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். தைரியம் நிறையாவே இருந்துச்சு எனக்கு. அண்ணா இருந்த தைரியம் சரி, அவங்க நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆனால் வீட்டில் என்னை விடுறதுக்கே பயந்தாங்க. அண்ணா கிட்ட வந்து எல்லாம் பார்த்து பேசினி அவங்க கொடுத்த தைரியம். அதுக்கப்புறம் தான் என்னை விட்டாங்களே. அங்கே அண்ணா கூடவே வந்து பார்த்துக்கிட்டாரு எல்லாமே. வந்து எனக்கு ஹாஸ்டல் செட் பண்ணுறதும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸும் சரி. எனக்கு வந்து கூட நிறைய பேர் வந்து நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் லைக் மத்திய பிரதேஷ் சண்டிகர்லேருந்து வந்தவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க கூடலாம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் எனக்கு இன்ட்ரோ கொடுத்து நிறையா நல்லா எனக்கு வந்து ஒரு நல்ல தைரியமாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்தார் அங்கே எனக்கு. நீங்கள் என்னென்ன கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து பசங்க அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க? அந்த கண்ட்ரீஸ்க்கு ஒரு ஸ்டடீஸ் இருக்குதா, இல்லை இந்த கண்ட்ரீஸில் இந்த ஸ்டடி அந்த மாதிரி இருக்கா? ஆக்சுவலாக பேச்சுலர்ஸுக்கு வந்து ரொம்ப ஹார்டான, ரொம்ப கஷ்டம் சீட் வாங்குறது. எங்கன்னா யூரோப்பில் வந்து பேச்சுலர்ஸுக்கு சீட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து எம்பிபிஎஸ்க்கு மட்டும். ஆனால் மற்ற டிகிரிஸ்லாம் வந்து நம்மளே அப்ளை பண்ணி போய்க்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதனால நாங்கள் பேச்சுலர் டிகிரி வந்து நாங்கள் யாராச்சும் கால் பண்ணி கேட்குறாங்கன்னா யூரோப் போகணும் அப்படின்னா, தம்பி நீயே போய் அப்ளை பண்ணிக்கோப்பா, ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அப்ளை பண்ணிக்கோ, விசா வேணா வா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதுக்கு இந்த எம்பிபிஎஸ் சீட்டுங்கிறது வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணனால நான் எம்பிபிஎஸ் சீட் வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். பேச்சுலர் டிகிரியில் யூரோப் ஃபுல்லாக பண்ணுறேன். மாஸ்டர்ஸ் வந்து போன தடவை நம்ம ஜெர்மனிக்கு வந்து நம்ம இன்னும் ஸ்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜெர்மனியில் இருக்க யூனிவர்சிட்டிஸே வந்து ₹1 காசு வாங்குறது இல்லை, அவங்களே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது கன்சல்டன்ஸ் வந்து 5 lakhs 4 lakhs சார்ஜ் பண்ணுறது வந்து எந்த அளவுக்குன்னு தெரில. நான் அதனால் திஸ் டைம் நான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரி நான் மேக் பண்ணியிருக்கேன். அது வந்து என் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். மாஸ்டர்ஸ் இன் ஜெர்மனிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அது வந்து ஆக்சுவலாக ஒரு பேக்கேஜ் மாதிரி மேக் பண்ணியிருக்கேன் 50,000க்கு. ஒன்றும் இல்லை, நம்ம ஜெர்மனி போகிறோன்னா சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். நம்ம சைடு ஒரு 4-5 டாக்குமெண்ட் ஐஎல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை ஐஎல்ஸ் இல்லைன்னா MOIன்னு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு நம்ம காலேஜ்லேருந்து வாங்கிடுவோம். அது ஒன்று ரெடி பண்ணணும். அப்புறமேலு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து நம்ம ஒரு ஃபார்மெட் ரெடி பண்ணி நம்ம காலேஜில் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம். டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பரான ஒரு கிளாஸ் மாதிரி போட்டிருக்கேன் நான். அப்புறம் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட் வாங்கணுங்கிறது, அவ்வளோதான். டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறோம், எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறதுல வந்து அதில் வந்து நாங்கள் வீடியோ ரெக்கார்ட்ஸ் மாதிரி பண்ணி பெய்டு யூனிவர்சிட்டிக்கு எப்படி ஃபீஸ் பே பண்ணி அப்ளை பண்ணுறது, இல்லை ஃப்ரீ யூனிவர்சிட்டிஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுவும் நாங்கள் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், வீடியோஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் டைம் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி போகிறோம் அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, டாப் யூனிவர்சிட்டி போகணும், அந்த யூனிவர்சிட்டி போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி இப்போ போட்டால் கிடைக்குங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்
டிஃப்ரென்ஸ் யாருக்கும் தெரியாது. அதுவும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் இதில் எது வந்து ஒர்க் ஆகும்னு தெரியாது. இப்போ நம்ம ஒரு நெட்டில் போய் சர்ஃப் பண்ணுறோன்னா இது நிறையா ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தேவை, நான் அப்ளை பண்ணி அட்மிஷன் எடுத்து நான் போகணும், அவ்வளோதான் அவங்களுக்கு தேவை. ஆனால் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ தட் நான் வந்து மொத்தமாகவே 1 மணி நேரம் வீடியோ மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த ப்ராசஸில் எங்களுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா ஸோ தட் நாங்கள் அவங்களுக்கு இந்த காலேஜஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்போம். அவங்க ஸோ தட் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறாங்க, அப்ளை பண்ண கற்றுக்குறாங்க டுட்டோரியலில். அதை எங்ககிட்ட கொடுக்குற போது நாங்கள் ஒரு 15 காலேஜ் 20 காலேஜ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என் சைட்லேருந்து. இதெல்லாம் அப்ளை பண்ணால் உனக்கு கிடச்சிரும் தம்பி, நீ கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் அவங்க சைட்லேருந்து அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ், ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்துறோம்ல இப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அப்ளை பண்ணி அட்மிஷன் வந்த உடனே எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த 50,000 rupeesக்குள்ளேயே நான் விசா வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து ஜெர்மனிக்கு மாஸ்டர்ஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, எந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னாலும் அப்ளை பண்ணுறது இதுதான். விசா வந்து நான் உங்களுக்கு அந்த 50,000க்குள்ளேயே நான் பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அந்த விசா வந்து VFS சார்ஜஸ் வந்து அவங்க பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 5,000 to 6,000 ஒவ்வொரு கண்ட்ரி டிபெண்ட் பண்ணும்போது மாறும். பட் வந்து இது வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணி தரணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்குறாங்க. என்னால் வந்து இதுக்கு ஒரு ப்ராப்பரான டாக்குமெண்டேஷன் பண்ணுற ஒரு எம்ப்ளாயியை போட்டு பண்ணணும்னா எனக்கு பயங்கரமாக எனக்கும் செலவாகுது. அது வந்து 1.5 லட்சம் பக்கம் போயிடும். அதனால இந்த மாதிரி ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணும்போது விசாவும் வந்து என்னால் இந்த 50,000க்குள்ளேயே பண்ணி கொடுத்துட முடியும். விசாவும் பண்ணி கொடுத்துட முடியும். அதே மாதிரி அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஏதாச்சும் ஹெல்ப்னாலும் நமக்கு பேங்க்ஸ் நிறைய பேர் தெரியும், அவங்கக்கிட்ட நாங்கள் ரெஃபர் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்லேருந்து எங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்கள் ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் தான் இருக்குது, ஆனால் எங்களால் வந்து மீட் பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு டைமிங்கும் லேக் ஆகிறதுனால நாங்கள் நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை நான் எந்த ஒரு சேல்ஸ் வந்து எனக்கு தெரியும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன்ஸ் வந்து நீங்கள் எங்கள் கூட ஏஜென்ட்ஸாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க, நான் சென்னையில் இருக்க ஏஜென்ட்ஸ்கிட்ட நான் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்படி போய் அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்லணும், அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வந்தாலும் கிளியர் பண்ணி விடுற மாதிரி நாங்கள் ஏஜென்ட்ஸும் தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ராப்பரான ஏஜென்ட்ஸ் இருந்தால் நாங்கள் அவங்க கூட அப்படியே பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ இப்போ வந்து அர்மேனியாவுக்கு வந்து இப்போ போகிறேன்னு சொல்லியிருக்கீங்களா, இந்த மந்த்து எத்தனை பேர் போகிறீங்க? இப்போ வரைக்கும் ஆக்சுவலி என்னென்னா ப்ரீவியஸ் இயர் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இந்த வருஷம் புதுசாக சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து அரௌண்ட் 23 to 27 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே இந்த மந்த் எண்டு வந்து நாங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் நம்மளால் அட்மிஷன்ஸ் வந்து பண்ண முடியும். கவுன்சிலிங் ஏதாவது முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம், அட்மிஷன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம விசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1 month ஆகும். ஸோ தட் நாங்கள் சீக்கிரம் அட்மிஷன் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டு, ஏன்னா அட்மிஷனுக்கு வந்து ஆக்சுவலாக ஒன்றுமே பெரிய செலவெல்லாம் இருக்காது. ஒரு 20,000 கேட்பாங்க யூனிவர்சிட்டி ஒரு அட்மிஷன் லெட்டருக்கு, அவ்வளோதான். நீங்கள் அட்மிஷன் எடுத்து வச்சுட்டு சேம் டைம் நீங்கள் கவுன்சிலிங்லாம் போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு சேஃபர் சைட் மாதிரி இருக்கும். கடைசிக்கு அப்படி லேட்லியாக ஒரு 6 மாதம் கழிச்சாவது போய் யூனிவர்சிட்டி சேர்ந்து ஏதாச்சும் சேர்ந்து படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் கவுன்சிலிங்கில் கிடைக்கல அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு விசா ப்ராசஸ் மட்டும் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மெடிஃபீல்ட். உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. நீங்கள் இவங்கெல்லாம் வந்து போயிட்டு வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க நம்ம கூட. ஸோ இது வந்து எப்படின்னா நாட் ஓன்லி அந்த வாரில் அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது இல்லாமல் அங்கே என்ன அந்த ஸ்டடீஸோட ஒரு 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 இது பெனிஃபிட் என்ன அப்படின்றது வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னது வந்து ஐம் ஹாப்பி. ஆல்சோ அபவுட் த சிக்கன், இட் வாஸ் குட். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா சிக்கனு? உங்களுக்கு பிடிச்சிருச்சா? நல்லா இருந்துச்சுல? இங்கே யாருக்காவது இங்கே பிடிக்காம இருந்துச்சா? இல்லை ஏதாவது ஒன்று அதில் காரணம் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அந்த பாப்கார்னோட சீசனிங் அப்படியே இல்லை, லைக் ஆமாம் லைட்டாக அது ஒரு இது இருந்துச்சு, பட் ரொம்ப அதிகமாக இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை. இனோவேட்டிவாக எதுவும் பெருசாக இல்லை. அந்த லெக்கில் எப்பவும் போல அந்த லெக் அதே சேம் டேஸ்ட் தான், அது சேம் அந்த ஒரு கிளாசிக் ஃப்ரைட் சிக்கன் டேஸ்ட். ஸோ திஸ் இஸ் இட். மெடிஃபீல்டில் நீங்கள் வந்துட்டு இது பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட கான்டாக்ட்ஸ் அண்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம் அபவுட் யுவர் ஸ்டடீஸ். அண்ட் திஸ் இஸ் இட். உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு பார்க்குறேன். Till then, bye. See you from all of us. Bye.